ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் த லைஃப் ஆஃப் மோனி. இது அயோத்தி பார்ட் 3 வீடியோ. பார்ட் 1 பார்ட் 2 நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போய் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பார்ட் 3 எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அயோத்தி நாங்கள் ரீச் ஆனதுக்கப்புறம் என்னென்ன பிளேஸ்க்கெல்லாம் போனோம், அந்த பிளேஸில் எப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான் இது. பயங்கர ஒரு வைபாக இருந்துச்சு. அயோத்தியில் நாங்கள் போய் ரீச் ஆன உடனே நாங்கள் ஏர்லி மார்னிங் 2:30 தான் நாங்கள் அங்கே ரீச் ஆனோம். செம்ம வைப்பு. அதாவது எப்படி சொல்லணும்னா, அயோத்தியே ஒரு கோலாகலமாக திருவிழா வந்தால் எப்படி இருக்கும், எல்லா பக்கமே ஒரு பயங்கர கோலாகலமாக இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த ஸ்டேஷனே ஃபுல்லாக. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணுறவங்களும், ஸோ ட்ரெயினில் இருந்து ரீச் ஆகி பஸ்க்காக வெயிட் பண்ணுறவங்களும் இங்கே கொஞ்சம் ஸ்டே பண்ணுறதுக்காக இந்த பெட்டெல்லாம் போட்டிருந்தாங்க. அங்கே ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் பஸ் தான். ஸோ பஸ் ஃபுல்லாக லைனாக நிப்பாட்டியிருந்தாங்க நாங்கள் அந்த கேம்புக்கு போகிறதுக்காக. ஸோ நாங்கள் இங்கே கேங்கெல்லாம் வரட்டும், நம்ம போய் பஸ் ஏறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறதுக்குள்ளே கடன்னு எல்லா பஸ்ஸும் ஃபுல்லாகிருச்சு. கடைசியாக ஒரு பஸ் எங்களுக்கு இருந்துச்சு. அதுலேயும் பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டம், லக்கேஜும் வைக்க முடியல, நம்மளுக்கு சீட்டு கிடைக்கிறது அதை விட ஒரு பெரிய பெரும்பாடாக இருந்துச்சு. எப்படியோ ஒரு வழியாக நாங்கள் சீட்டு பிடிச்சிட்டோம். ஸோ போகிற பக்கப்பெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக எல்லா பக்கமே நல்லா கலர்ஃபுல்லாக லைட்டு, எல்லா பக்கமும் ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிற அந்த கோட்ஸு சூப்பராக இருந்துச்சு. கடைசியாக பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த கேம்புக்கு ரீச் ஆகிட்டோம். இதில் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, பஸ்ஸை இங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதிலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நம்ம உள்ளே போகணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த கேம்ப் ரீச் ஆகும். அதுதான் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. இது எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு 3 நாள் ட்ரெயினை நீங்கள் உட்காந்துட்டே வந்தீங்கல்ல, ஒரு வேலையும் செய்யலை, அதனால ஒரு 2 கிலோமீட்டர் நடங்க அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி தான் நாங்கள் பேசிட்டு நடந்தோம். இன்னொரு டைலாக் இருக்குமில்ல, ஹே பையா கித்தனா கிலோமீட்டர் அப்படின்னா, 2 கிலோமீட்டர் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் சொல்லிக்கிட்டே நாங்கள் போய் ஒரு வழியாக கேம்பை ரீச் பண்ணிட்டோம். அங்கே போனோடனே பயங்கரமாக இருந்துச்சு கேம்பை பார்க்குறதுக்கே. பட் நாங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா, நாங்கள் ஆல்ரெடி காசி ட்ரிப்பு போயிருந்தோம் இல்லையா, ஸோ அந்த ட்ரிப்பில் வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த மாதிரி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். பட் இந்த டைம் அப்படி இல்லை. ஏன்னா நிறைய பேர் விசிட் பண்ணுறதுனால ஒரு பெரிய கேம்ப் போட்டுட்டாங்க. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1000 பேர்த்துக்கு மேலே இங்கே ஸ்டே பண்ணலாம். அவ்வளோ பெட் இருக்குது. இடமும் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. பெட்டு பிடிக்கிறதும் ஒரு டாஸ்காக தான் இருந்துச்சு எங்களுக்கு. இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா, கரெக்டாக நாங்கள் கேம்புக்குள்ளே என்ட்ராகி ஒரு 2 மினிட்ஸ் இல்லைன்னா 5 மினிட்ஸ் தாங்க இருக்கும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பயங்கரமாக காற்று மழை. தப்பிச்சிட்டோம். என்னன்னா நாங்கள் அவ்வளோ தூரம் மழையில் மாட்டியிருந்தோம் அப்படின்னா ஃபுல்லாக நனைஞ்சிருப்போம். எப்படியோ ஒரு வழியாக மலைக்கு தப்பிச்சு உள்ளே வந்துட்டோம். அதுக்குள்ளே என் கூட இருந்த மணிக்கா இந்த பில்லோ கொஞ்சம் ஊதி கொடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் எப்படியோ அட்ராசிட்டியெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு விடிய காத்தாலேயே மறுபடியும் எழுப்பிவிட்டாங்க, எந்திரிச்சு குளிச்சு கிளம்புமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு 6:30 நாங்கள் கிளம்பணும் அப்படின்ட்டாங்க. ஒரு வழியாக நம்மளோட யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுட்டு கடன்னு கிளம்பிட்டோம். ஆல்மோஸ்ட் எல்லாரும் சாப்பிட போயிட்டாங்க. எப்பவும் போல் நம்ம கடைசி தான். அதே மாதிரி கடைசியாக ஜாலியாக சரி வீடியோ எடுங்க மணி அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே பேசிகிட்டே முன்னாடி போயிட்டு இருந்தேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ற பக்கமெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. சாப்பிட்டு நாங்கள் மறுபடியும் எலக்ட்ரிக் பஸ்ஸில் தான் ஏறிட்டோம். ஸோ ஏறி போயிட்டு இருந்தோம். இதில் ஒரு ஹாப்பினஸ் என்ன, எங்களுக்கு அந்த இடத்துலேயே பஸ் கிடச்சிருச்சு. இதில் நடந்து இருந்தோம் அப்படின்னா அதை விட ரொம்ப மோசமாக இருந்திருக்கு. ஏன்னா பயங்கர சேராக இருந்துச்சு. கேம்ப்லேருந்து வெளியே வந்தோடனே பஸ் எங்களுக்கு கிடச்சிது. ஸோ டக்குன்னு ஏறிட்டோம். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சரையு நதிக்கரைக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கிருந்து நம்ம பார்த்திங்கன்னா அடுத்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கடுத்து நம்மளுடைய அயோத்தி ராமர் கோயிலுக்கு போகிறதா தான் அந்த டே பிளான் இருந்தது. ஸோ அதுக்காக நாங்கள் பஸ்ஸில் போயிட்டு இருந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா அதிகமாக கடுகு தான் நான் பார்த்த வரைக்கும் கடுகு நிறையா போட்டிருந்தாங்க நிறையா பேர்த்தோட அந்த தோட்டத்தில்.
ஸோ அங்கே வந்து ரீச் ஆகிட்டு நாங்கள் சரையூ நதிக்கரை கிட்ட. ஸோ அங்கே இறங்கினோன்னே பயங்கரமாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எங்களோட க்ரௌடு தான். அந்த யூனிஃபார்ம் வந்து பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. எங்கே நம்ம வந்து தொலைஞ்சு போனால் டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் யூனிஃபார்மை வச்சு. ஸோ எல்லா பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட மங்கை வள்ளி கும்மி தான் இருந்துச்சு. ஸோ எதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக சந்தனமெல்லாம் அடித்து இந்த மாதிரி பொட்டு வச்சு விடுறாங்க. ஸோ சென்டரில் வந்து ஹிந்தியில் இந்த ஜெய் ஸ்ரீராம் அந்த மாதிரிலாம் எழுதி அது வைக்கிறது வந்து கொஞ்சம் அங்கெல்லாம் ஃபேமஸ் இல்லையா, நம்ம ஊரில் பெருசாக யாருமே இப்படி பண்ண மாட்டாங்க. அதனால அங்கே நிறைய பேர் வந்து ஆர்வமாக வந்து வச்சுட்டு இருந்தாங்க. அங்கே எங்கள் குருவெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இருக்கிற எல்லா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு எல்லாம் கண்டிப்பாக பட்டை அடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பிடிச்சி வச்சு வலுக்கட்டாயமாக வந்து இந்த மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க அதை அடித்து. ஸோ அதுக்கப்புறம் அப்படி சரி மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மெதுவாக வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இங்கேயே லேட் பண்ணோம்னா நம்ம அங்கே அயோத்தி ராமர் கோயில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக நடக்க ஆரம்பித்தோம். சரையூ நதிக்கரை பற்றி நிறைய பேர்த்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமையும் இருக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சரையூ நதிக்கரை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவநாகரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து உத்தரகாண்டம், உத்தரப்பிரதேசம் அந்த மாநிலங்களில் தான் வந்து அந்த வழியாக தான் இந்த ஆறு வந்து போயிட்டுருக்குது. இந்த ஆறை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நம்மளோட உத்தரப்பிரதேசத்தில் வந்து பஹராயி மாவட்டத்தில் கர்னாலி, சாரதா அந்த இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா சங்கமிக்கிற இடத்துல தான் இது உருவாகுது. இது சாரதா நதி இந்திய நேபாள எல்லையில் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. அந்த நம்ம அயோத்தி வந்து பார்த்திங்கன்னா சரையூ நதிக்கரை ஆற்றுக்கரையில் தான் வந்து அமைந்திருக்குது. அதுவும் வந்து நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம். சரையூ அப்படின்னா காற்றை போல கடுகு பாயும் நதி அப்படின்னு அர்த்தமும் சொல்கிறாங்க. நம்மளோட வால்மீகி ராமாயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்ரீராமரோட அவதாரம் முடிஞ்சு திருப்பியே வந்து ஸ்ரீவிஷ்ணுவாக வந்து ஸ்ரீவிஷ்ணு கிட்ட போய் ஐக்கியமாகிறதுக்காக ராமர், அவருடைய தம்பியான பரதன், சத்ருகனன் இவர்களெல்லாம் சேர்ந்து அந்த சரையூ நதிக்கரையில் இறங்கி மோட்சம் அடைந்ததாக நம்மளோட வால்மீகி ராமாயணத்திலலாம் வந்து சொல்லப்படுது. இதனால் ராமர் வந்து மோட்சம் அடைஞ்சது இந்த சரையூ நதிக்கரையில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ராம நவமி அதாவது ராமருடைய பிறந்த நாள் அப்போ இந்த சரையூ நதிக்கரையில் வந்து விளக்கேற்றி இந்த சரையூ நதிக்கு பூஜை பண்ணி வணங்கி வர்றாங்க. ஸோ இதில் வந்து மூழ்கி எந்திரிச்சா நம்மளோட பாவமெல்லாம் வந்து போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் அனைவருமே வந்து நம்புகிறாங்க. அதனால ராமநவமி அப்போ எல்லாருமே வந்து இதில் வந்து மூழ்கி எந்திரிச்சு இதுக்கு பூஜை பண்ணி கும்பிடுறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து அயோத்தியில் கோயில் கட்டல அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வந்தோடனே இந்த சரையூ நதிக்கரையும் வந்து நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து எல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை நாங்கள் போன வருஷமே பார்த்தோம். இந்த வருஷமும் வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ ரொம்ப சூப்பராக நீட்டாக இருந்தது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அங்கே நம்ம கும்மியாட்டமெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து நடக்க ஆரம்பித்தோம். இந்த பாரதி கண்ணம்மாவில் வந்து கண்ணம்மா பையை தூக்கிட்டு அப்படியே தெருவா அப்படியே வந்து ரோடாக போவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எங்களுக்கு வெயிலும் நல்லா இருந்துச்சு. முந்தின நாள் நைட்டு பயங்கர மழை, அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வெயில். நடக்க முடியல, எப்படா வந்து வரும். அதை அப்படியே ஒரு டைலாக் சொன்னேன் பார்த்தீங்களா, ஹே பையா கித்தனா கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவான்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தான் வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். போகும்போது வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமே அவ்வளோ கடைகள் இருந்துச்சு. அந்த கடைகள் வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. ஒரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் வெறும் செங்கல் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதில் கூட வந்து சாமியோட ஃபோட்டோலாம் போட்டு கடையெல்லாம் வந்து நடத்திட்டு இருந்தாங்க. எல்லாமே புதுசாக இருந்தது. எங்கே பார்த்தாலும் இந்த காவி துணி, காவி கொடி, காவி கலரு எல்லாம் எங்கே பாருங்க எல்லாமே காவி கலராகவே இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கே இருக்கக்கூடிய மக்கள், லாங்குவேஜ், இது எல்லாமே நான் காசி ட்ரிப்லேயே சொல்லியிருப்பேன். எத்தனை டைம் போனாலும் சலிக்காது. ஏன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்னு சொல்லலாம். மேலே பூரா பார்த்தீங்கன்னா நல்லா வந்து டெக்கரேஷனுக்கு லைட்லாம் வந்து செட் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து உங்களுக்கு திருப்பி நாங்கள் ஈவினிங் ரிட்டன் வரும்போது அந்த லைட்லாம் வந்து போட்டு விட்டுருந்தாங்க. ஸோ உங்களுக்கு நான் அப்போ வந்து காட்டுறேன் கிளியராக. நல்லா திருவிழா மாதிரி இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஒரு நோம்பி நம்ம ஊர் கோயில் நோம்பி வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக வந்து நடந்து நம்ம வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். ஆனால் அங்கே சொல்ல முடியாத அளவுக்கு கூட்டம். அதாவது இங்கிருந்து கோயிலுக்குள்ளே போகிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். ஸோ அந்தளவுக்கு சரியான ரஷ்ஷு. கோயில் கிட்டேயே போக முடியல, அவ்வளோ கூட்டம். நாங்கள் வந்து சரி இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம எப்படி ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உள்ளே போனீங்கன்னா கோயில் வந்து ரொம்ப குட்டியுண்டாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப குட்டி பிளேஸில் அந்த ஆஞ்சநேயர் இருக்கிறாரு. பட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான சாமி.
இவ்வளோ தூரம் வந்துட்டு போக முடியல அப்படிங்கிறது ஒரு மன வருத்தம் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் போயிட்டு வர முடியாது. பிகாஸ் ஆல்ரெடி நாங்கள் டயர்டாக தான் இருந்தோம். ஸோ வந்து நம்ம போன வருஷமே வந்து பார்த்துட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் போகலை. இன்னும் கொஞ்சம் பேர் எங்கள் கூட வந்தவங்க பாதி பேர் எங்கள் கூட இருந்தாங்க. மற்றவங்களாம் வந்து போய் சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து லஞ்ச் அங்கேயே வந்து அன்னதானம் போட்டாங்க. அங்கே முடிச்சுட்டு நாங்கள் வந்து அயோத்திக்கு வந்துட்டோம். அதாவது அயோத்தியில் தான் இருக்கோம், ராமர் கோயிலுக்கு வந்துட்டோம். அங்கே வந்தோடனே செம்ம வைப்பாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வரும்போது வெறும் பேஸ்மெண்ட்டும் தான் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து கட்டியிருந்தாங்க. நம்மளுக்கு வந்து உள்ள ஒரு பெரிய டிஸப்பாயின்மெண்ட் என்ன அப்படின்னா உள்ள ஃபோன் அலௌடு கிடையாது. அது வந்து ஒரு பெரிய டிஸப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா நிறைய பேர் வந்து அயோத்தி கோயிலுக்குன்னு நீங்கள் பார்க்காம இருக்கீங்களே ராமர் கோயிலை. ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் காட்டணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்டேன். பட் முன்னாடியே நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே வாங்கிடுவாங்க. ஸ்மார்ட் வாட்ச்சு, ஃபோனு எதுவுமே இருக்காது. நம்ம பர்ஸ் மட்டும்தான் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். நான் ரொம்பவே அப்செட் ஆகிட்டேன். இன்னொன்று என்ன, பர்ஸும் கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டாங்க. இங்கே வந்து ஸ்லிப்பர்லாம் நம்ம வந்து ஃப்ரீயாகவே வந்து டோக்கன் கொடுத்துட்டு வாங்கி வச்சுக்குவாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா பயங்கர ரஷ்ஷு. ஸோ இதுதான் வந்து மொபைலு, நம்மளோட பேகு இங்கெல்லாம் கொடுக்குற இந்த லாக்கர் ரூம் இருந்துச்சு. இங்கே சொல்லவே வேண்டாம், அதை விட கூட்டமாக இருந்துச்சு. ஸோ ஒரு வழியாக வந்து கொடுத்து முடிச்சுட்டு உள்ளே போய் சாமியை வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அந்தளவுக்கு பிரமாதமாக கோயிலை வந்து கட்டியிருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சா கட்டாயமாக அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிட்டு தயவு செஞ்சு நீங்கள் வந்து போய் பார்த்துட்டு வாங்க. இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு இடம். ஏன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக அந்த கோயிலை கட்டியிருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிற்பங்களும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நுணுக்கமாக, அவ்வளோ ஒரு அழகாக, அவ்வளோ சூப்பராக. அதான் ஒரே வார்த்தை சொல்லிட்டோம் பாருங்கள், சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அதனால் தயவு செஞ்சு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் வந்து ராமர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. அங்கே வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே இருட்ட ஆரம்பிச்சிடும். அங்கெல்லாம் கொஞ்சம் கோல்டு அதிகமாக இருக்கிறனால சீக்கிரமாக இருட்ட ஆரம்பிச்சிடும். அடுத்து வந்து ஷாப்பிங் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அங்கே நிறைய பேர் வந்து நடக்க முடியல. நாங்கள் வந்து அப்படியே ஆட்டோவில் போகிறோம் அப்படின்னாங்க. நாங்கள் இருந்துக்கிட்டு சரி நாங்கள் நடந்தீங்களாம் பார்த்துட்டு வர்றோம், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 3 பேர் மட்டும் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம். நான் போகலையே சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல லைட்டெல்லாம் வந்து செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் நல்லா இருட்டானதுக்கப்புறம் அந்த லைட் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருந்துச்சு. ஒரே வந்து ஃபுல்லாக கலர்ஃபுல் தான். எல்லாம் ஒரு கல்யாண வீடு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த தெருவே ஃபுல்லாக. நாங்கள் ஒரு கடையும் போய் நாங்கள் ஒன்று பேச, அவன் ஒன்று பேச, நாங்கள் சொல்கிறது அவனுக்கு புரியல, அவங்க சொல்கிறது எங்களுக்கு புரியாமல் ஒரே ஃபன்னு தான். இப்படி தான் இருந்துச்சு. எல்லா ஷாப்லேயுமே இப்படி தான் இருந்துச்சு. ஒவ்வொருத்தங்க மட்டும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. எங்களுக்கு அவங்களோட லாங்குவேஜில் எப்படி சொல்லி கன்வே பண்ணுறதும் எங்களுக்கு தெரியல. இங்கிலீஷில் சொன்னாலும் ஒவ்வொருத்தங்களுக்கு தெரியல. ஸோ இது வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லலாம். நிறைய கடையில் வந்து நிறைய போய் நாங்கள் வந்து கேட்டுட்டு இருந்த விலையெல்லாம். அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எப்படி ஹிந்திக்காரங்களுக்கு வந்து நம்ம ஏதோ கொஞ்சம் கம்மியாக சேல்ரி வந்து கொடுக்கறதுனால வந்து நிறைய வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் எல்லாத்துக்குமே இருக்கும். அதே மாதிரி தான் அங்கே எப்படி நினைக்கிறாங்கன்னா தமிழ் ஆளுக அப்படின்னு சொல்லிட்டு விலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறைக்கவெல்லாம் மாட்டேங்கிறாங்க, அதிகமாக தான் சொல்கிறாங்க. ஸோ வந்து கொஞ்சம் அப்படியே அயோத்தி பக்கம் போனீங்க, அயோத்தி பக்கம்னு இல்லை எங்கே போனாலும் கொஞ்சம் அப்படியே நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி பேசி நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க பார்கெயின் பண்ணி. நாங்கள் ஒரு வழியாக பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்து ஐஸ்கிரீம் வேறு வந்துருச்சு. சரி ஓகே ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சரி ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அங்கே சொல்லி ஸ்டாப் பண்ணோம். அங்கே வந்து ஆர்கெஸ்ட்ரா நடந்துட்டு இருந்தது, டான்ஸு சாங்கு அதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அப்படியே சில்லுன்னு சொல்லிட்டு வாக்கிங் போகிறது வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அங்கே ஃபோனில் வேறு இன்னுமா வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து திட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ கடகடன்னு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்டிங்காக இருந்துச்சு இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறது. இதை அங்கே ஒரு பிஸ்னஸாகவே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் போகிறப்ப ஆச்சரியமாக இருந்துச்சுட்டு இதையும் பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இவரும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே என்ஜாய் பண்ணி பயங்கரமாக போஸ் எல்லாம் கொடுத்து வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தார். நம்மளும் சரி இதை கேப்சர் பண்ணி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதையும் நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக நம்ம எங்கே இடத்துல இறங்கணுமோ அதே இடத்துல வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். அங்கே வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி ஒரு வழியே ஆகிட்டோம். பிகாஸ் அந்த பஸ்ஸு வந்துச்சுன்னா கடகடன்னு எல்லாரும் ஏறிடுறாங்க. நம்ம வந்து அந்த பஸ்ஸுக்கிட்ட போகிறதுக்கு கூட நம்மளுக்கு வந்து ஒரு கேப் கிடைக்காம இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ண இடத்துல அந்த மரத்தில் வந்து சூப்பராக வந்து கட்டி விட்டுருந்தாங்க சென்ட்ரல் லைட்டு. அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா கூட தான்
ஓகேவா. அந்த கூடையில் அந்த மூங்கில் கூடை இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து அந்த கேம்புக்கு வந்து சேரும்போது எனக்கு பயங்கரமான ஒரு தலைவலி வந்துருச்சு. பிகாஸ் காலையில் ஏர்லி மார்னிங்கில் தலைக்கு ரொம்ப சில்லுன்னு வாட்டராக தான் இருந்துச்சு. ஏன்னா ஹாட் வாட்டர் வந்து நம்மளுக்கு ஏதோ திடீர்னு வருது, அதுக்கப்புறம் நம்ம சில் வாட்டராக வருது. இது என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. நான் குளிக்கும் போது சில் வாட்டரில் தான் இருந்துச்சு. ஒரு வழியாக குளித்து முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பி போய் வரும்போது தலைவலியில் வந்தேன். ஸோ நைட்டு டின்னர் கூட நான் எடுத்துக்கல. ஸோ ஒரு வழியாக வந்து அந்த டேவை வந்து முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து கிளம்பிட்டோம். ஒரே ஒரு நாள் தான் வந்து நம்மளுக்கு அந்த ராமர் கோயிலை பார்க்கறதுக்காக தான் நம்மளுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு கடகடன்னு வந்து திருப்பி நம்ம ஊருக்கு வரணும். அதனால எல்லா திங்ஸையும் வந்து நைட்டே நாங்கள் பேக் பண்ணிட்டோம். ஸோ எப்படி இருந்தாலும் மார்னிங் எழுந்திரிச்சா ஏர்லியாக கிளம்பணும். நைட்டில் மார்னிங் பேக் பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நைட்டே எல்லா திங்ஸையும் நாங்கள் வந்து பேக் பண்ணிவிட்டு காலையில் மறுபடியும் ஒரு குழியில் போட்டுட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஆஸ் யூஷுவல் சொல்ல போனால் நம்ம தான் லாஸ்ட்டு. எல்லாருமே வந்து பேக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு வந்து போயிட்டாங்க. எனக்கு வந்து நைட்டே ஒரு மாதிரி இருந்ததுனால மார்னிங்கும் வந்து ஏதோ ஸ்வீட் அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது போகவே இல்லை. ஒரு வழியாக தலையெல்லாம் சீவி முடிச்சுட்டு ஸ்வெட்டர்லாம் போட்டுட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். நான் அந்த பிளேஸை வந்து ரொம்ப மிஸ் பண்ணினேன். ஏன்னா நிறைய ஸ்டேட்லேருந்து மக்கள் வந்துகிட்டே இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான்லேருந்து நாங்கள் கரெக்டாக வந்து கிளம்ப போகிறோம். அவங்க வந்து ஒரு 5 o'clock வந்து இங்கே ரீச் ஆகிட்டாங்க. அடுத்து ராஜஸ்தான்லேருந்து வந்துட்டாங்க. நிறைய ஸ்டேட்லேருந்து மக்கள் வந்துகிட்டே இருந்தாங்க. ஆனால் இங்கேருந்து போகும்போது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து பஸ்ஸு கிடைக்கல. நடடா 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து லக்கேஜெல்லாம் தூக்கிக்கிட்டு நடந்துட்டு இருந்தோம். அங்கே முன்னாடி கொஞ்சம் போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடுகு செடி, இது வந்து கடுகு தோட்டம். நிறைய பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. பட் அங்கே போய் நின்று ஃபோட்டோ எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். எல்லோரும் எடுக்கும்போது நம்ம வந்து சும்மாவே எடுப்போம். அந்த கடுகு காட்டை பார்த்துட்டு சும்மா விடுவோமா, அதனால உள்ளே போய் நல்லா சுற்றியாக விளையாடுற மாதிரியெல்லாம் வந்து வீடியோலாம் எடுத்துகிட்டு சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா திருப்பி நம்ம அயோத்திக்கு போவோமா இல்லை போகாமல் இருப்போமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது இல்லையா. ஸோ போகும்போதே வந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லா பிளேஸையும் எல்லாத்தையும் பார்க்கணும், நல்லா என்ஜாய் பண்ணணும், மறக்க முடியாத மெமரிஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். எந்த இடத்துக்கு போனாலும் நான் அதை தான் யோசிப்பேன். அதனால் வந்து இங்கிருந்து அவ்வளோ தூரம் ஒரு வாரம் வந்து ட்ராவல் பண்ணி நம்ம போய் அங்கே பார்த்து திரும்பி வர்றோம். ஸோ எல்லா இடத்துலையும் போயிட்டு ஒரு மெமரிஸை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போய் அந்த எல்லாத்தையுமே நான் எடுத்துகிட்டு இருந்தேன். இதுதான் வந்து அந்த கடுகுவோட பூ. அந்த கீழ் இருந்தது வந்து பார்த்திங்கன்னா காய். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர் ஏரியாவில் நான் பார்த்தது கிடையாது. ஆனால் அந்த சைடில் ட்ரெயினில் போகும்போதாக இருக்கட்டும், அங்கேயா இருக்கட்டும், நிறையா பேர் தோட்டத்தில் வந்து இதை போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே வந்து அதிகமாக கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒருத்தர் கைடாக வந்திருந்தவர் வந்து எனக்கு சொன்னார். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அப்படியே பயங்கர கடுப்பாயிருச்சு. ஏன்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே வந்து நாங்கள் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா அவங்க அங்கே 7 o'clock போது இங்கே எல்லாருமே கிளம்பி போயிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இங்கே வந்து கிட்டத்தட்ட 9 o'clock மேலே ஆகியும் எங்களுக்கு வந்து பஸ்ஸு வரல. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து வர மாதிரி ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் தூறலும் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் மட்டும் நாங்கள் வெயிட் பண்ணோம் இந்த பஸ்ஸுக்காக. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து நாங்கள் பஸ் வந்து ஏறலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே எங்கள் கூட வந்தவங்களும் கடன்னு ஏறும்போது லக்கேஜி தூக்கிட்டு ஏற முடியல. ஒரு வழி பஸ்ஸெல்லாம் ஏறி நாங்கள் வந்து ஜங்ஷன் போக ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நாங்கள் போகிறோம் இல்லையா, அந்த திரும்பி ரிட்டன் போகிற அன்றைக்கி வந்து பயங்கர வந்து நல்லா ஒரு சில்லிங்காக இருந்துச்சு. முந்தின நாள் நாங்கள் ராமர் கோயிலுக்கு போகும்போது இந்த மாதிரி கிளைமேட்டாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அந்த வெயிலில் நடக்கிறதுக்கு இந்த மாதிரி சில்லுன்னு இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு என்னோடய மைண்டு வந்து யோசிச்சுட்டே இருந்துச்சு. அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு அக்கா வந்து நான் உன்னோட சப்ஸ்கிரைபர்டா, நான் உன்னோட வீடியோ எல்லாமே பார்ப்பேன், இதையும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லிட்டே வந்தாங்க. ஸோ அந்த அக்காவோட ஆசைக்காக நான் எல்லாத்தையுமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் ரோட்டில் வர்றது, இந்த ஆட்டோவெல்லாம் காட்டு, இங்கே இருக்கிறதெல்லாம் எல்லாத்தையுமே காட்டு சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் பேசிகிட்டே அந்த அக்கா கூட பேசி இந்த வீடியோ நான் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். இது ஜங்ஷனா இல்லை கோயிலா எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. அந்த ஜங்ஷனையே வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக கட்டியிருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நைட்டில் வந்து எனக்கு பெருசாக தெரியல, நல்லா பார்க்க முடியல, ஏன்னா லைட்லாம் போட்டிருந்தது. ஸோ நம்ம போகணும் அப்படிங்கிற தாட் மட்டும் தான் இருந்துச்சு. பகலில் பார்க்குறதுக்கு நல்லா பிரம்மாண்டமாக இருந்துச்சு அயோத்தி ஜங்ஷன். ஸோ வந்து எங்களை அங்கே ஸ்டாப்பில் இறக்கி விட்டுட்டாங்க. அங்கே இறங்கி திருப்பி நாங்கள் அந்த ஜங்ஷனில் அந்த வெயிட்டிங் ஹாலுக்கு போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து பிடிச்சிருச்சு. நல்ல பயங்கரமான மழை. அங்கேயே வந்து நாங்கள் தப்பிச்சிட்டோம் மழையில் நனையாமல். அங்கே வந்து நாங்கள் வந்து சாப்பிடவே இல்லையா காலையிலேருந்து. அங்கே வந்து ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபுட்டு வாங்குறதுக்கு நாங்கள் ரொம்ப க்யூவில் நின்றுருந்தோம், பெரிய க்யூ. ஃபுட்டை வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து தான் வந்து எங்களுக்கு ட்ரெயினுக்கு வந்து ஒரு 12:30க்கு ட்ரெயின் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 12 அப்படிங்கும்போதே ட்ரெயின் வந்து வந்துருச்சு.
ஸோ இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு ட்ரெயினில் நாங்கள் ஏறினதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற வீடியோ வந்து நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.